வெனம் எபிசோட் 1. ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி. ஒரு பக்கம் வெனம், இது ஒரு ஏலியன். இன்னொரு பக்கம் லீ, இவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். இவங்க ரெண்டு பேரும் முழுசா நல்லவங்களும் கிடையாது, முழுசா கெட்டவங்களும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க சூப்பர் ஹீரோ ஆகுறாங்களா இல்ல சூப்பர் வில்லன் ஆகுறாங்களா அப்படிங்கறதுதான் இந்த ஸ்டோரி. வெனம் இது ஒரு ஏலியன். இது பூமிக்கு வந்தப்ப இது சர்வே ஆகிறதுக்கு இதுக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் இது ஸ்பைடர்மேனை பார்த்துச்சு. ஸ்பைடர்மேன் கூடவே இருந்து ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஸ்பைடர்மேனோட ஸ்கில்ஸும் இதுக்கு கிடைச்சிச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேன் கூடவே இது இருக்கிறதுனால ஸ்பைடர்மேன் நிதானம் இல்லாம கோவம் அதிகமா வந்துச்சு. ஒருவேளை அவனும் கெட்டவன் ஆயிடுவானோ அப்படின்னு நினைச்சு வெனம் கொஞ்சம் மோசமான மைண்ட் செட்ல இருக்குன்னு சொல்லிட்டு வெனமுக்கும் அவனுக்கும் ஃபைட் நடக்கும். ஆஃப்டர் ஃபைட் வெனம் இறந்துட்டுதான் ஸ்பைடர்மேன் நினைப்பான். ஆனா உண்மை என்னன்னா வெனம் இன்னும் சாகல. அது சர்வே ஆகிறதுக்கு ஒரு உடம்ப தேடிப்ப சுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லீ வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். லீ சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டத்தை பார்த்தவன். அதிகமா அவனை தாக்கியிருக்காங்க, கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அவன் ஆர்மியில இருந்தப்போ ஒரு இன்சிடென்ட்னால அவனோட 2 விரல் போயிடுச்சு. இப்ப அவன் ஆர்மியில இல்ல. இப்ப அவனுக்கு வேலை இல்ல. அவன் மோசமான மனநிலைமையில இருக்கான். இப்ப வீட்டுக்கு ரெண்ட் கூட கட்ட முடியாம இப்ப அவனுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என் பேர் லீ. இந்த உலகம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? நீ நல்லவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எல்லாரும் கெட்டவன்னு நான் சொல்ல, எல்லாருமே சுயநலமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு பவர் வேணும். நான் பவர்னு சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை. இங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க கொடுக்கறத விட எடுக்கிறது ஈஸி. என் ஃப்ரெண்டு ஒரு பிச்சைக்காரன் கால் பண்ண காசெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கான் பாரு. என் ஃப்ரெண்ட் டோனி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். நீ இன்னும் வேலை தேடித்தானே இருக்க, ஒரு மணி நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டலுக்கு வர சொல்றான். என்னன்னு தெரியல. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு உடம்பு வேணும். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் யாரையாச்சும். நம்ம லீ போற அந்த ஹோட்டல் பக்கத்துல தான் வெனம் அலைஞ்சிட்டு இருக்கு. டே லீ, வந்துட்டியா? ஏ டோனி, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு லீ, அது இவன் தான் மேக். நான் செக்யூரிட்டியா வேலை பாக்குறான். ஹே லீ, இப்பதான் உன் ஃப்ரெண்ட் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீ ஆர்மியில இருந்தியாமா? நீ யாரையாச்சும் கொண்டிருக்கியா? ஏன் கேக்குற? யாராச்சும் கொல்ல சொல்ல போறியா? இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. டோனி என்னை பத்தி உனக்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. நான் லெதரிங் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஏ டோனி, உன் ஃப்ரெண்ட் சரியான தற்கொலையா இருப்பான் போல இருக்கு. அவன் தற்கொலையெல்லாம் கிடையாது, நர்வஸா இருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி நல்லவனா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவனை பார்த்தா நர்வஸா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இவன் ஒரு சோல்ஜர். யாருக்கும் தெரியாம பேக் சைட்ல ஆரம்பிச்சு கொலை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தவனா நீ? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் என் லைஃப்ல இது வரைக்கும் நிறைய சைக்கோஸையும் மான்ஸ்டர்ஸ் கூடயும் பார்த்து வேலை பார்த்துருக்கேன். என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கிறதுக்காகலாம் ஒன்று வச்சிருக்க முடியாது. உன் மேலே எனக்கு எந்த சிம்பத்தியும் இல்லை. முடிஞ்சா உதவி பண்றேன். ஓகே. லாஸ்டா நான் போன மிஷின்ல என்னோட விரல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் போயிடுச்சு. இங்க யாருக்குமே இறக்கமே இல்லாம என்னோட மோசமா நடத்தினாங்க. நியூயார்க், இதுதான் என் வீடு. இங்கதான் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க செய்ய சொன்னா போதும், எதுவா இருந்தாலும் செய்யறேன். கவலைப்படாத, உன்னை யாரையும் கொல்லலாம் சொல்ல மாட்டேன். நீ ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த வேலை மாதிரிதான். இதே தற்கொலைகள் அவங்கள அப்புறம் பாக்குறேன். இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நான் அந்த மாதிரி யாரையுமே வரைக்கும் லைஃப்ல பார்த்தது இல்ல. எல்லாருமே மோசமா தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வெளியே வெனம் ஒரு பிச்சைக்காரன் வரதா பாக்குது. அவனையாச்சும் நான் எடுத்துக்கணும். பசியா இருக்கு. அவனாச்சும் குப்பையில சோறு போட்டிருந்தா பரவாயில்ல. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னாச்சு கருப்பா? ரொம்ப வீக்கா இருக்கான். வயிற்ற கலக்குது. ரொம்ப வீக்கா இருக்கான். கிரெடிட் கார்டு நம்பர்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க காஃபி ஷாப்ல ஒருத்தனை மீட் பண்ணணும். அவன் ஒரு சீரியல் ரூம் கொடுப்பான். அந்த ரூம்குள்ள ஒரு டாக்ஸிக் கேஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணா அவங்கள மான்ஸ்டராகவே மாத்திரும். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேமெண்ட் எங்க? பேமெண்ட் தானே, நீங்க கூட வந்து வேலை பாரு, பேமெண்ட் தரோம். எங்க பாஸ் ரொம்ப நல்லவர். கிட்டத்தட்ட ஒரு மாடல்னே சொல்லலாம். எதுக்கு நீங்க அவளுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அவளுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் பேசாத. பேமெண்ட் எங்க? டீல் முடிக்க தான் வந்துடும். அதுக்குன்னு உங்க கூட வந்து வேலை பார்க்க முடியாது. அவளை துப்பாக்கி பதில் சொல்றா. பார்த்து பேசணும். என்கிட்டயும் துப்பாக்கி. பிரச்சனை தானாண்டா, சிம்பிளா முடிச்சிடலாம். வந்து பலி கொடுக்கறதுக்குன்னே கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துக்கு வெனம் வருது. நிறைய பேர் இருக்காங்க. யாராச்சும் பிடிச்சுக்கிறேன். ரொம்ப மோசமா இருக்கான். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன கன்றாவிடாது? என்னடா பாக்குறீங்க? சுடுறாத, கொள்ளுங்கடா. சுடாதீங்கப்பா. லீவ் அங்கதான் இருக்கான், அவனை சுடாதீங்க. அப்ப அந்த செகண்ட் லீவ் வெனமும் ஒன்னா சேர்றான். வெனம்க்கு லீயோட பாஸ்ட் எல்லாமே தெரியுது. அவன் சின்ன வயசுல கஷ்டப்பட்டது, தனியா இருந்தது, கடைசி ஆர்மியில அவன் கூட சண்டை போட்டு அவனுக்கு அந்த 2 விரல் போனது. அப்படியே லீக்கு வெனமோட சைடு எல்லாமே தெரியுது. அவன் இந்த உலகத்துக்கு வந்தது, ஸ்பைடர்மேனை பார்த்தது, ஸ்பைடர்மேன் கூட ஹெல்ப் பண்ணது, அப்புறம் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போனது. ஒரு சோல்ஜரா? இது ஒரு ஏலியன். இது நான் தான்டா. என்ன சுடாதீங்கடா, வேணாம்டா. அது அவனை பிடிச்சிருச்சு. அப்ப லீ அந்த துப்பாக்கி காட்டிட்டு இருந்த ஆப்போனண்ட் எல்லாரையுமே
அடிச்சு கொள்றான். என்னை விட்டு போ, என்னை விட்டு போ, எனக்கு இது வேணாம். டேலி நீதானடா? என்னடா ஆச்சு உனக்கு? நீ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டியா? அது என்ன பண்ணிச்சோன்னா? நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். டே நீ இப்பயே போய் டாக்டரை பார்க்கணும்டா. இதுக்கு எதுக்குடா போய் டாக்டரை பார்க்கணும்? உனக்கு பேசி பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்டா. சும்மா இல்லடா, தலையில ஏதோ பேசிட்டு இருக்காது. பேசிட்டே இருக்கேன் தலையில. இது ஏதோ ஷூட்னு சொல்லுகிறாது. ஷூட்டா? அயன்மேன் ஆயிட்டியா என்ன? இது இல்லடா, இது வந்து ஸ்பைடர்மேன் கூட. இது ஸ்பைடர்மேன் கூட இருந்திருக்கு. எப்படி உனக்கெல்லாம் தெரியும்? அது தலைக்குள்ள பேசுதுடா, தாட்ஸ்லாம் எனக்கு தெரியுது. இதுதான் பவர் மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோசமா என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தா நம்ம கிட்ட தலை காட்ட முடியாது. வாய மூடு, நீ ரொம்ப மோசமானவன். என்ன அடிக்கிறா தம்பி? விட்டுப்பா, உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. வாய மூடு, நீ பேசுறத நிப்பாட்டு. என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குறியா? இதான் பிரச்சனை, நான் சொல்றத கேளு. மறந்துட்டியா சின்ன வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க? எத்தனை பேர் ஏமாத்தினாங்க? இந்த ஃபயர் ஆக்ஷன்ல அம்மா இறந்து போனது எல்லாம் ஞாபகப்படுத்திப்பாரு. நான் கிடைச்சிருக்கிறது உனக்கு ஒரு பவர் மாதிரி. எனக்கு உன் உடம்பு. நான் சொல்றத கேளு. என் மெமரியை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குது. இது என் தலையில பேச பேச எனக்கு தலை வலிக்குது. கோபம் அதிகமா வருது. ஆர்மியில் இருக்கிறவ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அழுகிறது எப்பயுமே ஒரு தீர்வாக. ஒருத்தர் அழுகிறானா அவன் அந்த இடத்துலயே தோத்துட்டான்னு அர்த்தம். அமைதியா இருக்கிறவங்க தான் எப்பயுமே ஜெயிப்பாங்க. அமைதியா இருக்கணும். இது பேச பேச என் தலையில வலிக்குது. தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அடிச்சு போட்ட எல்லாத்தையுமே அந்த கார்ல போட்டு அந்த காரை சுட்டு வெடிக்க வச்சுட்டு அங்க இருக்க சரக்கை மட்டும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு வழியா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த கிடைச்ச இந்த ஏலியன் வச்சு எனக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜா நடக்குமான்னு பார்க்கணும். உடம்பு கரெக்டா செட் ஆகுது. இவனை விட்டுறக்கூடாது.